செயற்கைக்கோள்களுடன் PSLV ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் பாராட்டு. புதுவை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் நாளை அமலாக்க பிரிவு விசாரணை. மேலும் பிரச்சனையில் சிக்கினார் ஆளுநர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவன் நாவரசுவை வெட்டிக் கொன்ற சம்பவம். விடுதலையான மாணவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை உறுதி. பிறந்த நாள் பரிசு வழக்கு. நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து செல்வி ஜெயலலிதாவிற்கு விலக்கு. உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். 3 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-16 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ரிமோட் சாட், யூத் சாட் மற்றும் எக்ஸாட் ஆகிய 3 செயற்கைக்கோள்களுடன் இன்று காலை 10:12 மணி அளவில் PSLV C-16 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இயற்கை வளம் குறித்து ஆராய அனுப்பப்பட்டுள்ள ரிமோட் சாட் முற்றிலும் இந்திய தயாரிப்பில் உருவாக்கப்பட்டது. இதேபோல் காற்று மண்டலம் குறித்து ஆராய அனுப்பப்பட்டுள்ள யூத்சாட் இந்திய ரஷ்யா கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. வெற்றிகரமாக அனுப்பப்பட்டுள்ள PSLV ராக்கெட் இந்தியா சார்பில் அனுப்பப்பட்டுள்ள 18வது ராக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து இந்திய விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். I am extremely happy to announce that the PSLV C-16 ResourceSat-2 mission is successful. This is the 18th launch of PSLV and ResourceSat-2 is the 18th remote sensing satellite of India. I have with me the Honorable Minister of State in PMO, Mr. Narayanaswamy, Professor M.G.K. Menon, one of the founding fathers of ISRO, and Dr. Kasturirangan, who made the first 3 remote sensing satellites. I would request them to address. I also want to express on behalf of the entire ISRO community our gratitude to the Honorable Prime Minister for giving all encouragements and support for what we are today. மேலும் இந்திய விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவம் தரையிலிருந்து இலக்கை தாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட ஏவுகணையை சோதனை செய்துள்ளது. HUTF-9 என்ற பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி துணை நிலை ஆளுநரை விசாரிக்க பிரதமர் அலுவலகம் அனுமதி அளித்ததை அடுத்து அமலாக்க பிரிவினர் நாளை அவரிடம் விசாரணை நடத்த உள்ளனர். ஹசன் அலிக்கு உதவிய விவகாரத்தில் சர்ச்சையில் சிக்கியுள்ள புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் இக்பால் சிங் மீது தற்போது புதிய புகார் எழுந்துள்ளது. அதில் இக்பால் சிங் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி புதிய மருத்துவக் கல்லூரி துவங்க அனுமதி கேட்டதாகவும், சீக்கியர்களுக்கு குருத்வாரா கோவில் கட்ட புதுவை மாநில அரசு தரப்பில் இக்பால் சிங்கின் பரிந்துரையின் பேரில் 40 ஏக்கர் நிலம் ஒதுக்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இக்பால் சிங்கிடம் அமலாக்க பிரிவினர் விசாரணை நடத்தலாம் என பிரதமர் அலுவலகம் அனுமதி அளித்துள்ளதை அடுத்து அமலாக்க பிரிவினர் நாளை புதுவை ஆளுநர் மாளிகைக்கு வந்து அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இவ்வாறு தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வரும் இக்பால் சிங் தனது பதவியில் நீடிப்பாரா அல்லது ராஜினாமா செய்வாரா என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் மாணவன் நாவரசை கொன்று சூட்கேஸில் அடைத்த ஜான் டேவிட்டிற்கு விதித்த இரட்டை ஆயுள் தண்டனையை உறுதிப்படுத்தி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் படித்த மாணவர்கள் நாவரசு, ஜான் டேவிட். இவர்களில் நாவரசு 1ஆம் ஆண்டு மாணவர். அவரை ராகிங் என்ற பெயரால் மூத்த மாணவர் ஜான் டேவிட் கொடுமைப்படுத்தியிருக்கிறார். தனது செருப்பை நாவரசு நாவால் தொட வேண்டும் என்று அந்த கொடுமைக்காரன் கூறியிருக்கிறான். இப்படி தினமும் கொடுமை நடந்திருக்கிறது.
ஒருநாள் அந்த கொடுமையை தாங்க முடியாமல் நாவரசு எதிர்த்தவுடன் அவரை கோரமாக வெட்டிக் கொண்டிருக்கிறான் ஜான் டேவிட். உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து வெளியே அனுப்பிவிட்டான் ஜான் டேவிட். அவன் மீது தொடரப்பட்ட வழக்கில் ஜான் டேவிட்டிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொடுமைக்காரன் ஜான் டேவிட்டின் பெற்றோர்கள் பெரும் கோடீஸ்வரர்கள். இருவரும் டாக்டர்கள். தனது மகனுக்கு விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர். தண்டனையை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டபோது ஜான் டேவிட்டிற்கு விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது ஏற்க முடியாதது என்று தீர்ப்பளித்தது. கடலூர் நீதிமன்றம் அளித்த இரட்டை ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. இதனையடுத்து விடுதலையாகியிருந்த கொலைகாரன் ஜான் டேவிட் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட இருக்கிறான். பிறந்த நாள் பரிசு வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவிற்கு விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவிற்கு பிறந்தநாள் பரிசாக வெளிநாட்டிலிருந்து 4 காசோலைகள் மூலம் ரொக்கப் பணம் பரிசாக வழங்கப்பட்டது. அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இந்த பணத்தை அரசு கஜானாவில் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டி சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் மே மாதம் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்குமாறு செல்வி ஜெயலலிதா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பிறந்தநாள் பரிசு வழக்கு விசாரணையில் ஆஜராவதிலிருந்து ஜெயலலிதாவிற்கு விலக்களித்து தீர்ப்பளித்துள்ளது. இதற்கிடையே இந்த வழக்கிலிருந்து தம்மை மொத்தமாக விடுவிக்க கோரி செல்வி ஜெயலலிதா தாக்கல் செய்திருந்த மனு வரும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் லஞ்சம் மற்றும் ஊழல் நிறைந்த அரசியலை அங்கீகரித்து ஆட்சி நடத்துவதாக காங்கிரஸ் கட்சியின் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட பிரச்சாரக் கூட்டத்தில் பிரகாஷ் காரத் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டை ஆளும் காங்கிரஸ் கட்சி இதுவரை யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஊழல்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். 1,76,000 करोड़ रुपए का घोटाला हुआ है, किसमें? मोबाइल टेलीफोन के लाइसेंस देने में। जब हमने कहा इतना बड़ा घोटाला हुआ है तो सरकार ने कहा नहीं कोई घोटाला नहीं हुआ। फिर पूरे विपक्ष को पिछले लोकसभा सत्र को ठप करना पड़ा, फिर सुप्रीम कोर्ट को दखल करना पड़ा, सीबीआई को आदेश दिया इस पर जांच करो, जांच हुआ है। और इस सरकार में जो टेलीफोन के मंत्री थे वो आज दिल्ली के तिहाड़ जेल में बैठा है. மேலும் மேற்கு வங்கத்தில் நடைபெறும் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று தெரிவித்த அவர், இதுவரை மாநிலத்தில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது எந்தவிதமான ஊழல் புகாரும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறினார். நாட்டில் நடைபெற்ற ஊழலை தடுக்க பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று படித்தவர் முதல் பாமரர் வரை அனைத்து தரப்பு மக்களும் குற்றம் சாட்டி வருவதாக மேலும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு சட்ட நிறுவனங்களை அனுமதிப்பது குறித்த சட்ட திருத்தம் பரிசீலனையில் உள்ளது என்று மத்திய சட்ட அமைச்சகம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்பட அனுமதி வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி இக்பால் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது பதில் மனு தாக்கல் செய்த மத்திய சட்ட அமைச்சகம் வெளிநாட்டு சட்ட நிறுவனங்களை அனுமதிப்பது குறித்து வழக்கறிஞர்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதை பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அதில் தெரிவித்திருந்தது. இதையடுத்து இந்த விசாரணையை ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் இந்த வார இறுதிக்குள் துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படக்கூடும் என்று தெரிகிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் முதல் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் துணை நிலை குற்றப்பத்திரிகை இந்த மாத 25ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி முதலமைச்சர் கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி இயக்குநர் சரத் ரெட்டி உள்ளிட்ட சிலருக்கு எதிராக டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படக்கூடும் என்று தெரிகிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டை முறைகேடாக பெற
ஆர் ராசாவிற்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் இதில் இணைக்கப்படும். இதற்கிடையே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களைச் சேர்ந்த 5 அதிகாரிகள் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு மீது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலப்பு திருமணங்களுக்கு எதிராக கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளும்படி மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் மார்க்கண்டேய கட்சி, மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள், நாட்டில் கலப்பு திருமணங்கள் தற்போது அதிகமாக நடைபெற்று வருகின்றது என்றும், கலப்பு திருமணங்கள் செய்பவர்கள் மிரட்டப்பட்டு அவர்களுக்கு எதிராக கட்ட பஞ்சாயத்து நடத்துவதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செயல்களை நீதிமன்றம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்காது என்று தெரிவித்த நீதிபதிகள், தேச நலம் கருதி கலப்பு திருமணங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் கலப்பு திருமணம் செய்யும் தம்பதிகளை மிரட்டுவது, அவர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவது போன்றவற்றில் ஈடுபடுவோருக்கு மீது கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் அப்போது தெரிவித்தனர். இந்த நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.